யானையும் பாலமும். வணக்கம். ஒரு மிகப்பெரிய காட்டில் ஒரு பெரிய யானை வாழ்ந்து கொண்டிருந்தது. அந்த யானையின் உருவத்தை பார்த்து காட்டில் வாழ்ந்த மற்ற மிருகங்கள் எல்லாம் மிகவும் பயப்படும். யானை வரும் பக்கமே போகத் தயங்கும். தங்கள் குழந்தைகளுக்கு யானை ஒரு பெரிய அரக்கன் என்று கதை சொல்லி அவன் இருக்கும் பக்கம் போகவே விடாமல் செய்தன. இதை எதுவும் கண்டுகொள்ளாத யானை தனது வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்ந்து வந்தது. ஆனாலும் சிறு சிறு மிருகங்கள் தன்னை பார்த்து ஓடி ஒளிவதைக் கண்டு மனம் வருந்தியது. என்னைப் பற்றி எதுவும் தெரியாமலேயே என்னை உதாசீனம் செய்கிறார்களே என்று வருத்தப்பட்டாலும் தைரியசாலியான அந்த யானை தன் வாழ்வைத் தொடர்ந்தது. ஒரு நாள் காட்டில் கடும் மழை பெய்து திடீரென வெள்ளம் வந்தது. சிறு மிருகங்கள் வாழும் பகுதியைச் சுற்றி ஒரு பெரிய ஆறு போல தண்ணீர் ஓடத் தொடங்கியது. எல்லா மிருகங்களும் ஒரு தீவில் சிக்கியது போல ஆகிவிட்டன. வெளியே சென்று உணவு தேட முடியாத நிலை ஏற்பட்டது. பசியால் அவதிப்பட்டுக் கொண்டிருந்தன. அப்போது அந்தப் பக்கம் வந்த யானை இந்த நிலையைக் கண்டது. எப்போதும் தன் வேலையை மட்டும் பார்த்து கொண்டிருந்த அந்த யானை ஒன்றும் பேசாமல் நகரத் தொடங்கியது. அப்போது ஒரு சிறு குரங்கு, "யானை மாமா, எங்கள் குடும்பம் பசியில் கிடக்கிறது. எங்களுக்கு உதவ முடியாதா?" என்று கேட்டது. யானை புன்னகைத்து, "நான் தான் அரக்கன் மாதிரி இருக்கிறேனே, என்னைப் பார்த்தால் உங்களுக்கு பயமாக இல்லையா?" என்று கேட்டது. அந்தச் சிறு குரங்கு பதிலளித்தது, "எங்கள் அப்பா அம்மா உங்கள் உருவத்தைப் பார்த்து எதுவும் ஆபத்து வரக்கூடாது என்று எச்சரித்தார்கள். ஆனால் ஒருவரின் தோற்றத்தை வைத்து அவரது குணத்தை தீர்மானிக்கக் கூடாது என்றும் சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் எப்போதும் அமைதியாக வாழ்வதை பார்த்தேன். உண்மையில் நீங்கள் ஆபத்தானவர் என்று எனக்குத் தோன்றவில்லை." முதல் முறையாக ஒரு சிறு மிருகம் தன்னிடம் நட்பாக பேசியதில் யானைக்கு மிகவும் மகிழ்ச்சி ஏற்பட்டது. உடனே தன் துதிக்கையை தண்ணீருக்கு மேல் நீட்டியது. சிறு குரங்கு அதன் மேல் ஏறி வெளியே வந்தது. பிறகு எல்லா மிருகங்களும் யானையின் துதிக்கையில் ஏறி பாதுகாப்பாக வெளியேறின. அன்றிலிருந்து மிருகங்கள் யானையை தங்களில் ஒருவராக நினைத்துப் பழகின. தங்கள் குழந்தைகளையும் யானையுடன் விளையாட அனுமதித்தன. யானையும் மகிழ்ச்சியாக வாழத் தொடங்கியது. கதையின் மூலம் ஒருவரின் தோற்றத்தை வைத்து அவரது குணத்தை தீர்மானிக்கக் கூடாது என்பதே. நன்றி.